بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் ஒவ்வொரு வாரமும் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் சஹீஹுல் புகாரி என்கிற ஹதீஸ் நூலின் நேரடி தமிழாக்கத்தையும் தேவைப்படும் விளக்கங்களையும் நம்ம அறிந்து வருகிறோம். இதுவரை 122 ஹதீஸுகளை நம்ம பார்த்து முடித்திருக்கிறோம். இன்றைக்கு 123வது ஹதீஸிலிருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். 123வது ஹதீஸுக்கு ஒரு பாட தலைப்பு கொடுக்குறார். பாபு மன்சஅல ஒஹுவ காயிமுன் ஆலிமன் ஜாலிசன் அப்படின்னு பாடம் கொடுக்குறார். இந்த பாடத்துடைய கருத்தை சொல்லிவிட்டு அர்த்தத்தை 2வது பார்ப்போம். அதாவது பதில் சொல்லக்கூடிய அறிஞர் உட்கார்ந்துருக்கும் பொழுது கேள்வி கேட்குறவர் நின்றுக்கிட்டே கேள்வி கேட்குறது, இப்படி ஒரு பாடம். இதெல்லாம் சொல்லாமல் இயற்கையாக நடக்க, இதுக்கெல்லாம் பாடம் தேவையில்லை. உட்காந்துட்டு கேட்டால் என்ன, நின்றுக்கிட்டு கேட்டால் என்ன, இதுக்கெல்லாம் கூட ஆதாரம் இருக்குன்னு அவர் காட்டுறாரு. அதாவது பதில் சொல்லக்கூடிய அறிஞர் அமர்ந்திருக்க, கேள்வி கேட்கக்கூடியவர் நின்று கொண்டு கேள்வி கேட்பது பற்றிய பாடம். இப்படி ஒரு பாடம் இல்லாட்டாலும் என்ன நின்றுட்டு கேட்கலாம், உட்காந்துட்டு கேட்கலாங்கிறது ஒரு பொதுவான புரிதலில் உள்ளது தான். இருந்தாலும் அதுக்கும் ஒரு தலைப்பை போட்டு அதுக்கு ஒரு ஹதீஸை கொண்டாந்து போட்டிருக்கிறார். பாபு மன்சஅல கேள்வி கேட்டவர் பற்றிய பாடம். மன்சஅலன்னா சுவால்னா கேள்வி, மன்சஅலனா கேள்வி கேட்பவர் பற்றிய பாடம். எப்படி கேள்வி கேட்குறாருன்னா ஒஹுவ காயிமுன், அவர் நின்ற நிலையில் கேள்வி கேட்குறவர் நின்ற நிலையில் கேள்வி கேட்பவர் பற்றிய பாடம். யாரிடத்தில் கேட்குறாருன்னு கேட்டால் ஆலிமன் ஜாலிசன், உட்கார்ந்திருக்கக்கூடிய ஆலிமிடத்தில், அமர்ந்திருக்கின்ற அறிஞரிடத்தில் நின்ற நிலையில் கேள்வி கேட்பவர் பற்றிய பாடம். பாபு மன்சஅல கேள்வி கேட்பவர் பற்றிய பாடம். எந்த மாதிரி கேள்வி கேட்குறாருன்னா ஒஹுவ காயிமுன், இது ஹாலும்பாங்க, நின்ற நிலையில். ஒஹுவ காயிமுன், அவர் நின்ற நிலையில் கேள்வி கேட்பவர் பற்றிய பாடம். யாரிடத்தில் கேள்வி கேட்குறாருன்னு கேட்டால் இது மஃபூலு, ஆலிமன் ஒரு ஆலிமிடத்தில், ஜாலிசன் ஜலசன்னா உட்கார்ந்தான், ஜாலிசன்னா உட்கார்பவன், உட்கார்ந்த நிலை, உட்கார்ந்த இருக்கின்ற ஆலிமிடத்தில் நின்ற நிலையில் கேள்வி கேட்பவர் குறித்த ஒரு பாடம் அப்படின்ற இந்த பாடத்தை போட்டிருக்கார் தலைப்பு. அதுக்கு அடுத்தது இப்போ ஹதீஸுக்கு போயிடுவோம். இதுக்கு என்ன ஹதீஸை கொண்டு வர்றாருன்னா 123வது ஹதீஸை கொண்டு வர்றார். ஹத்தசனா உஸ்மானு, நமக்கு உஸ்மான் என்பவர் அறிவித்தார். கால உஸ்மான் சொன்னார், அஹ்பர்னா ஜரீருன், ஜரீர் என்பவர் நமக்கு சொன்னார். அவர் ஹத்தத அறிவித்தார் அல்லது ரவா அறிவித்தார். அன் மன்சூரின், மன்சூர் என்பார் வழியாக ஜரீர் அறிவிக்கிறார். மன்சூர் ஹத்தத அவர் அறிவிக்கிறார். அன் அபி வாயிலின், அபு வாயில் வழியாக அவர் அறிவிக்கிறார். அவர் யாரிடமிருந்து அறிவிக்கிறார் என்று கேட்டால் அன் அபி மூசா, அபு மூசா இவர் சஹாபி, அபு மூசா என்ற நபித்தோழர் வழியாக அவர் அறிவிக்கிறார். என்ன அபு மூசா சொல்கிறார் என்று கேட்டால் கால, அபு மூசா சொல்கிறார், ஜா ரஜுலுன் ஒரு மனிதர் வந்தார், இளன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தார். ஒரு மனுஷர் ரசூலுல்லாஹ்வை நோக்கி வருகிறார். கால அவர் சொன்னார், யா ரசூலல்லா, அல்லாஹ்வுடைய தூதரே, மல் கிதாலு ஃபீ சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுதல் என்றால் என்ன, மா என்றால் என்னன்ற அர்த்தம். மல் கிதாலு போர் செய்தல் என்றால் என்ன, ஃபீ சபீலில்லாஹி அல்லாஹ்வுடைய பாதையில். அதான் நிறைய பேர் போர் செய்கிறாங்க. எந்த மாதிரி போர் செய்தல் அல்லாஹ்வுடைய பாதையில் செஞ்ச போராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கேட்குறார். ஃபக்கால் அவர் கேட்குறார், யா ரசூலல்லா, அல்லாஹ்வுடைய தூதரே, மல் கிதாலு ஃபீ சபீலில்லா, அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்தல் என்பது என்ன அப்படின்னு கேட்குறார்.
அதை கேட்டுட்டு இந்த கேள்வி எதுக்கு கேட்குறேங்கிறதையும் விளக்குறாரு. எப்படி விளக்குறாருன்னு கேட்டால், இன்ன அகதனா, எங்களில் சில பேர், ஒருவர்னா சில பேர்னு அர்த்தம், யுகாத்திலு அவர் போர் செய்கிறார், கலபன் ஒருவர் மீது கொண்ட கோபத்துக்காக, ஒரு ஆள் மேலே கோபம் வந்துருச்சுன்னு வைங்க, அதுக்காக சண்டைக்கு போகிறது, இது அல்லாஹ்வுடைய பாதையில் உள்ளது ஆகுமாங்கிறக்கா கேட்குறாரு. ஃபைன் அகதனா, நம்மளில் ஒருவர் யுகாத்திலு போர் செய்கிறார், கலபன் ஒரு கோபத்துக்காக வேண்டி, அதாவது எதிரியின் மீது ஏற்பட்ட கோபம், கலபன் அல அதுவிஹி அலல் அதுவி, எதிரியின் மீது ஏற்பட்ட கோபத்துக்காக ஒருவர் போர் செய்கிறார். ஓ யுகாத்திலு மேலும் போர் செய்கிறார், ஹமியத்தன், ஹமியத்துன்னா இன உணர்வுக்காக போர் செய்கிறது. ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்களா, அதை பார்க்குறோமா, இவன் நம்ம ஆள் அவன் ஆள், நம்ம ஆள் பக்கம் போய் நிற்போம் அப்படின்னு சண்டைக்கு போடுறது. அதில் எவன் பக்கம் நியாயம் யார் பக்கம் அநியாயம் அப்படின்னு பார்க்காம ஒரு சண்டையில் போய் நம்ம கலந்து கொள்வது, எதுக்காக வேண்டி கலந்து கொள்வதுன்னா நம்ம இனம் நம்ம சாதி என்பதற்காக ஒருத்தன் போர் செய்கிறான். அவனுக்கு ஏற்பட்ட பகையின் காரணமாக, சொந்த பகைக்காக வேண்டி போர் செய்கிறான். இன்னும் ஒருத்தன் போர் செய்கிறான், தன்னுடைய இனத்துக்கு இனவெறிக்காக போர் செய்கிறான். இதனால் யார் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யலுங்கிற என்ன, அப்படி மூணையும் சேர்த்து கேட்குறார். மல் கிதாலு ஃபீ சபீல் இல்லாஹி, அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்தல் என்பது என்ன, ஏனென்றால் ஃபண்டா என்னது, ஏனென்றால்னு காரணத்துக்கு சொல்லுவாங்க. இன்ன அகதனா, நம்மில் ஒருவர்னா சிலர், நம்மில் சில பேர் யுகாத்துல் கலபன் எதிரியின் மீது கொண்ட கோபம், எதிரியின் மீது கொண்டங்கிறது அங்கே புரிகிறதுனால சொல்லப்படலை, நம்ம விளங்குது. யுகாத்துல் கலபன் எதிரியின் மீது கொண்ட தனிப்பட்ட கோபத்திற்காக போர் செய்கிறான் ஒருத்தன். யுகாத்திலோ மேலும் போர் செய்கிறான், ஹமியத்தன் ஒரு இனவெறிக்காக வேண்டி போர் செய்கிறான். நியாயத்தை பார்க்காம எங்கால் அடிச்சுப்பிட்டியா இப்படிங்கிறதுக்காக போய் சண்டைக்கு போகிறது. இந்த இதில் எது அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்தல் என்று ஒரு கேட்குறாரு. ரஃபா இலைஹி ரஸஹு, அந்த கேள்வி கேட்ட உடனே ரஃபானா ரஃபாவுடைய ஃபாயிலு ரசுல்லா, ஃபரஃபான் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் உயர்த்தினார்கள், இலைஹி அவரை நோக்கி உயர்த்தினார்கள், ரஸஹு தமது தலையை உயர்த்தினார்கள். அவர் கேள்வி கேட்டோன்னு இப்படி பார்க்குறாங்க, அவர் கேள்வி கேட்குறாரு, அவரை நோக்கி தலையை உசத்தினார்கள்னு வருது. வந்தவுடனே இது வரைக்கும் அந்த ஹதீஸை நிப்பாட்டிக்கிட்டு அறிவிப்பாளர் சொல்கிறார், இது அறிவிப்பாளர் சொல்கிறாரு, ஏன் தலையை உயர்த்தினார்கள்னு கேட்டால், அவர் நின்றுக்கிட்டு இருந்தனால உயர்த்தினாங்க, சமநிலையில் இருந்துக்கிட்டால் உயர்த்த தேவையில்லையில. அவரும் உட்காந்துருக்காரு, பதில் சொல்கிறன்னு உட்காந்துருந்தாருன்னா இப்படியா பார்ப்போம், நேருக்கு நேர் இப்படி பார்த்துக்குருவோம். அல்லது இவர் நிற்கிறார் அவர் நிற்கிறாருன்றாலும் நேருக்கு நேர் இப்படி பார்த்துக்குருவோம். தலையை உசத்த வேண்டி எப்போ வரும், ஒருத்தர் மேலே ஒருத்தர் கீழே இருந்தால் தான் தலையை உசத்துற மாதிரி வரும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்த மேனிக்கு இருக்கிறாங்க, கேள்வி கேட்டவர் நின்ற மேனிக்கு கேள்வி கேட்குறாரு. அவர் கேள்வி கேட்டோம்னா ஆளை பார்க்கணும்ல, யாருப்பா கேள்வி கேட்குறான்னு பார்க்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா தலையை உயர்த்தின. ரஃபா இலைஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை நோக்கி, இலைஹின்னா அந்த ஒரு மனிதர் வந்தார்ல அவரை நோக்கி உயர்த்தினார்கள், ரஸஹு தம்முடைய தலையை உயர்த்தினார்கள்னு சொல்லிட்டு கால அந்த அறிவிப்பாளர் சொல்லுகிறார், ஒமா ரஃபா இலைஹி ரஸஹு அவரை நோக்கி தலையை உயர்த்தவில்லை, இல்ல அன்னஹு கான காயிமன் அவர் நின்றவராக இருந்தார் என்பதற்காகவே தவிர தலை உயர்த்தவில்லை. எதுக்கு தலையை உசத்தி பார்த்தாங்கன்னு கேட்டால், அவர் நின்றுக்கிட்டு இருக்கிற ஆளை தலையை உசத்தி தான் பார்க்க முடியும். உட்காந்துக்கிற ஆள் நின்றுக்கிட்டு இருக்கிற ஆள்கிட்ட பேசுகிறதா இருந்தால் என்ன செய்யணும், இப்படி தலையை ஒசத்துனா தான் அவர் தலையை நம்ம தலை பார்க்க முடியும். அப்போ அறிவிப்பாளர் சொல்கிறாரு, ஒமா ரஃபா இலைஹி அவர் பக்கம் உயர்த்தவில்லை, மாங்கிறது எதிர்மறை. ஒமா ரஃபா இலைஹி ரஸஹு அவரை நோக்கி தனது தலையை உயர்த்தவில்லை, இல்லா அன்னஹு அந்த மனிதர், இல்லாவு கடைசியாத்தம் செய்வோம், அந்த மனிதர் கான காயிமன் நின்றவராக இருந்தார் என்பதை தவிர, அவர் நின்றவராக இருந்தார் என்பதை தவிர வேறு எதற்காகவும் ரசூலுல்லாஹ் தலையை உயர்த்தலை, அவர் நின்றதுனால தலை உயர்த்தினாருங்கிறார். இதுதான் பாடத்தலைப்பு என்னது, அறிஞர் உட்கார்ந்துருக்க கேள்வி கேட்குறவர் நின்றுக்கிட்டு கேள்வி கேட்குறது அப்படின்னு தலைப்பு கொடுத்தார்ல, அதுக்கு இந்த அறிவிப்பாளர் சொல்லக்கூடிய அந்த விளக்கத்திலிருந்து அந்த தலைப்பை எடுத்திருக்கிறார். ஃபகால அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்கிறது என்னன்னு கேட்குறீங்கள,
அது எது அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வது ஆகும் என்றால், மன் காத்தல, யார் போர் செய்கிறானோ, லி தக்கூன கலிமத்துல்லாஹி, அல்லாஹுடைய கலிமா கொள்கை, கலிமான்னா பேச்சின்னு அர்த்தம், கொள்கைங்கிற அர்த்தம். அவள் கலிமாங்கிறோம்ல, கலிமா லாயிலாக இல்லாங்கிறோம்ல, லாயிலாக இல்லாங்கிறது இஸ்லாத்தினுடைய ஒரு கொள்கை முழக்கம். கலிமான்னா கொள்கை, பேச்சுங்கிறது சாதாரண அர்த்தமாக இருக்குது. கொள்கைக்கு அந்த கலிமாங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. மன் காத்தல, யார் போர் செய்கிறாரோ, லி தக்கூன கலிமத்துல்லாஹி, அல்லாஹுடைய கொள்கை, ஹியல் உல்யா, அதுதான் மேலானது ஆக வேண்டும். உல்யான்னா ஆலா என்பதனுடைய இஸ்மு தஃபீலுடைய பெண்பால் உல்யா. அக்பருக்கு குப்ரான் வர்ற மாதிரி, அசுகருக்கு சுகுரான் வர்ற மாதிரி, அஹசனுக்கு ஹுஸ்னான் வர்ற மாதிரி, ஆலாவுக்கு உல்யா. ஆலான்னா ஆண்பாலாக இருந்தால் ஆலான்னு சொல்லுவோம். கலிமத்துங்கிறது பெண்பாலாக இருக்கிறதுனால அல் உல்யா லி தக்கூன கலிமத்துல்லாஹி, அல்லாஹ்வுடைய கலிமா, அல்லாஹ்வுடைய கொள்கை, ஹியல் உல்யா, அதுவே மேலானதாக, மிக மேலானதாக ஆக வேண்டும் என்பதற்காக யார் போர் செய்கிறாரோ, ஃபஹுவ ஃபி சபீலில்லாஹி அஸ்ஸ வஜல்ல, அவன் தான் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறான். அப்போ ரோசத்துக்கு சண்டை போட்டாலும் அல்லாஹ்வுடைய பாதை கிடையாது, இனத்துக்கு போரிட்டாலும் அல்லாஹ்வுடைய பாதை கிடையாது. அல்லாஹ்வுடைய கொள்கை மேலோங்கணும், அந்த கொள்கைக்கான ஒரு போர் செஞ்சால் மட்டும்தான் ஃபீ சபீலில்லாஹ், அவன் அல்லாஹ்வுடைய பாதையில் உள்ளவனாக இருப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. இந்த இதில் நமக்கு இந்த புகாரியுடைய தலைப்புக்கு தேவை என்னன்னு கேட்டால், அவரை நோக்கி தலையை உயர்த்தினார்கள் என்கிற ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு, ஏன் தலையை உயர்த்தினார்கள் தெரியுமா? இவங்க உட்கார்ந்துருந்தாங்க, அவர் நின்றுட்டு இருந்தார், அதனால் தலையை உயர்த்தினாங்க. அதிலிருந்து என்ன விளங்குது என்று சொன்னால், உட்கார்ந்துருக்கிற அறிஞர்கிட்ட நின்றுக்கிட்டே பாடம் கேட்கலாம், கேள்வி கேட்கலாம் என்பது பற்றிய பாடம். அந்த பாடத்துக்கு உரிய பாயிண்ட் இதில் தான் இருக்குது. இது 123 ஹதீஸு, பெரிய விளக்கம்லாம் தேவையில்லை. அதே மாதிரி சில வணக்க வழிபாடுகளை நம்ம செய்வோம். அந்த வணக்க வழிபாடுகளில் அந்த தொழுகைங்கிற வணக்கத்தில் மட்டும்தான் மனிதன்கிட்ட பேசக்கூடாது. வேறு வேறு வணக்கங்கள்லாம் செய்கிற நேரத்தில் என்ன செய்யலான்னா பேசிக்கிடலாம். பல வணக்கங்கள் இருக்குது இல்லையா? இப்போ தவாப் செஞ்சிகிட்ருக்குறாங்க, அந்த கீழே விழுந்து எடுங்கன்னு ஒரு ஆள்கிட்ட பேசலாம்ல, தவாப் ஒரு வணக்கம்தான். அது மாதிரி கல்லறிதல்னு கல்லறிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, மெதுவாக அரிப்பா அப்படின்னு ஒரு பக்கத்தில் உள்ள ஆளுக்கு நம்ம சொல்லலாம். அது ஒரு இபாதத்தாக இருந்தாலும் தொழுகைங்கிற இபாதத்தில் தான் மனிதனோட பேச்சுக்கள்லாம் வச்சுக்கிறக்கூடாது. வேறு வேறு இபாதத்துகள் செய்கிற நேரங்களில் தேவைப்பட்டால் நினச்சிக்கிடலாம், பேசிக்கிடலாம். அதில் பேசிக்கிறது மட்டுமல்ல, கேள்வி பதில், ஒரு கேள்வி கேட்கலாம், ஒருத்தர் பதில் சொல்லிக்கிறலாம், அப்படிங்கிறதும் இருக்குதுங்கிறத காட்டுறதுக்காக வேண்டி 124வது ஹதீஸுக்கு ஒரு பாடம் கொண்டு வர்றார். என்ன பாடம்? பாபு சுவாலி, கேள்வி கேட்பது பற்றிய பாடம். ஒல் ஃபுத்தியா, ஃபத்துவா கொடுப்பது, மார்க்க தீர்ப்பு அளிப்பது பற்றிய பாடம். பாபு சுவாலி ஒல் ஃபுத்தியா, கேள்வி கேட்பதும் மார்க்க தீர்ப்பு அளிப்பதும் பற்றிய பாடம். எப்போ கேள்வி கேட்பது, எப்போ ஃபத்துவா? கேள்வி கேட்குறங்கிறது வேறு ஒரு ஆளுடைய செயல், ஃபத்வா கொடுக்குறதுங்கிற வேறு ஆள் செயல். ரெண்டு பார்ட்டி இருப்பாங்கள்ல, ஒருத்தர் கேள்வியும் கேட்பார், ஒருத்தர் பதிலும் சொல்லுவார். அப்போ ரெண்டையும் பற்றிய பாடம் பாபு சுவாலி. ஒரு வெகுஜன மக்கள் கேள்வி கேட்பது, ஒரு ஃபுத்தியா அறிஞர் ஃபத்வா கொடுப்பது பற்றிய பாடம். பாபு சுவாலி, கேள்வி கேட்பதும் பொதுமக்கள் கேள்வி கேட்பதும் வச்சுக்கிறேன். ஒல் ஃபுத்தியா ஃபத்வா கொடுப்பதும், அறிஞர்கள் ஃபத்வா கொடுப்பது, அப்படி வச்சுக்கிறேன் அந்த இடத்துல. அப்போ பாபு சுவாலின் நாசி ஓ ஃபுத்தியல் ஆலிம் அல்ல ஃபுத்தியல் உலமா, மக்கள் கேள்வி கேட்குறது, உலமாக்கள் பதில் சொல்வது பற்றிய பாடம். எங்கே வச்சு கேள்வி கேட்குறது, எங்கே வச்சு பதில் சொல்வது என்று கேட்டால், இந்த ரம்இல் ஜிமார், கல் எரியும் போது. ஜிமார்னால் அந்த கல் எறிகிறது இருக்குல்ல, அதுக்கு பேர் ஜிமாரும்பாங்க. ரம்மின்னா எரிகிறது. சின்ன சின்ன கற்களை எரியக்கூடிய ஒரு சடங்கு ஹஜ்ஜில் இருக்கிறது. 3 இடங்கள் என்ன செய்வாங்க, கல் எறிவாங்க. அந்த 3 இடத்துல கல் எறிகிற அந்த ஏரியாவுக்கு பேர் ஜம்ரான்னு சொல்லுவாங்க. அந்த ஜம்ராவில் கல்லை எரிஞ்சிக்கிட்டு இருக்கையிலேயே ஒருத்தர் கேள்வியை கேட்குறாரு, அதுக்கு ரசூல்லா பதில் சொல்கிறாங்க. அப்போ கல்லறிதல் என்கிற ஒரு வணக்கத்தை செய்யும் பொழுது கேள்வியும் கேட்கலாம், அதுக்கு பதிலும் சொல்லலாம் என்பது பற்றிய பாடம்.
பாபு சுவாலி கேள்வி கேட்பதும் ஒல் ஃபுத்தியா பதிலளிப்பதும் பற்றிய பாடம். ஃபுத்தியானா ஃபத்வாவுக்கு பதிலாக பதில்னு வச்சுக்கிறீங்களா. பாபு சுவாலி கேள்வி கேட்பதும் உல் ஃபுத்தியா ஃபத்வா கொடுப்பதும் அதாவது பதிலளிப்பதும் பற்றிய பாடம். எங்கே வச்சு ரெண்டையும் நடத்துறது? இந்த ரம்யில் ஜிமாரி கல் எரியும் பொழுது. கல் எறியன்னா ஹஜ்ஜுடைய சும்மா கல் எறியதில்ல, ஹஜ்ஜில் எரிவோம்ல கல், சைத்தான் மீது கல் எறிதல்ண்டு அந்த இடத்துல வைத்துக்கிட்டு கேள்வி பதில் நடத்துவது பற்றிய பாடம். அதுக்கு ஹதீஸை கொண்டு வர்றார். 124 ஹதீஸ். ஹத்தசனா அபு நுஐமின், நமக்கு அபு நுஐம் என்பார் அறிவித்தார். கால அபு நுஐம் சொல்கிறார், ஹத்தசனா அப்துல் அசீஸ் இப்னு அபி சலமா, அப்துல் அசீஸ் என்பவர் நமக்கு அறிவித்தார். அவர் ஹத்தச அவர் அறிவிக்கிறார். இந்த அன் வந்த இடத்துலனா ஹத்தச என்றோ ரவா என்றோ நம்ம வச்சுக்கிறணும். அனி ஜுஹ்ரினா ஹத்தச அனி ஜுஹ்ரி, ஜுஹ்ரி என்பார் வழியாக அவர் அறிவிக்கிறார். அன் ஈசபினி தல்ஹா, அவர் ஹத்தச அல்லது ரவா அன் ஈசபினி தல்ஹா, ஈசபினு தல்ஹா வழியாக அவர் அறிவிக்கிறார். அவர் அறிவிக்கிறார் அன் அப்துல்லாஹிபினி அம்ரின், அப்துல்லாஹிபின் அம்ரு அவர் வழியாக அறிவிக்கிறார். அப்துல்லாஹிபின் அம்ரு இப்னுல் ஆஸுங்கிறாங்கல்ல, அவர் வழியாக அறிவிக்கிறார். இந்த அப்துல்லாஹிபின் அம்ருங்கிறவர் சஹாபி. இந்த அறிவிப்பாளரில் வரும்போது கடைசியாக வரக்கூடிய அலையார் இவர் சஹாபி. அன் அப்துல்லாஹிபின் அம்ரின், அப்துல்லாஹிபின் அம்ர் வழியாக ஈசாங்கிறவர் அறிவிக்கிறார். கால அப்துல்லாஹிபின் அம்ரு சொல்கிறார், ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்திருக்கிறேன். இந்தல் ஜம்ரத்தி, ஜம்ராவிலே கல்லறியும் இடத்திலே, மினாவுலன்னு அர்த்தம். இந்தல் ஜம்ரான்னா மினாவில் கல்லறிவாங்கள்ல அந்த இடத்துல. இந்தல் ஜம்ரா கல்லறியும் இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஒஹுவ யுஸாலு, அவர்கள் கேள்வி கேட்கப்படும் நிலையில் பார்த்திருக்கிறேன். அவங்க இருக்கிறது கல்லறிய இடத்துல இருக்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட மக்கள் கேள்வி கேட்குறாங்க. அவங்கள்ட்ட கேள்வி கேட்கப்படும் நிலையில் அவர்களை நான் பார்த்திருக்கிறேன். ராய்த்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்திருக்கிறேன். இந்தல் ஜம்ரத்தி, இது அந்த ஹஜ்ஜிக்கு போயிருக்கும்போது நடந்த ஒரு தடவை தானே போயிருக்கிறாங்க அந்த சம்பவம். இவரும் கூடுதலாக ஹஜ்ஜிக்கு போயிருக்கார். அப்போ இந்தல் ஜம்ரத்தி கல்லறியும் இடத்திலே வந்து ரசூலுல்லாவை நான் பார்த்திருக்கிறேன். ஒஹுவ யுஸ்அலு, அவர்கள் கேள்வி கேட்கப்படும் ஹால். இது ஒஹுவ சொல்லுன்னு வந்து அந்த மாதிரி வந்து என்னது ஹாலுங்க நிலையில்னு அர்த்தம் செஞ்சுக்கிறோம். ஒஹுவ யுஸ்அலு, அவர்கள் கேள்வி கேட்கப்படும் நிலையில் நான் பார்த்திருக்கிறேன். அதை சொல்லிட்டு விளக்குறார், எப்படி கேள்வி கேட்டாங்க, எப்படி பதில் சொன்னாங்கன்னு. ஃபகால ரஜுலுன், ஒரு மனிதர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நஹர்து, நான் வந்து ஒட்டகத்தை அறுத்து விட்டேன். கபுல அன் அருமிய, இந்த கல்லை எரிகிறதுக்கு முன்னாடி ஒட்டகத்தை அரிஞ்சிட்டேன். முறைப்படி என்ன செய்யணும்னு கேட்டால், கல்லாம் எரிஞ்சு முடிச்சுட்டு கடைசி காரியமாக தான் ஒட்டகத்தை அறுப்பாங்க. அந்த ஹதி பிராணி அறுக்கிறதுக்கு உள்ளது. அப்போ நகர்த்து, நான் ஒட்டகத்தை அறுத்துவிட்டேன். கபுல அன் அருமிய, இந்த கல்லறிகிற காரியத்தை துவக்கிறதுக்கு முன்னாடியே, கபுலன்னா முன்னாடி, அன் அருமிய ரமாண்டா எரிகிறது, அருமிங்கிறது தன்னிலை முத்தக்கல்லி முடைய வகைதான். அன் அருமிய, நான் எரிவதற்கு முன்னாடி அறுத்துட்டேன் அப்படிங்கிறார். இது முறைக்கு மாற்றமாக செஞ்சுருக்கிறார். அதான் நம்ம கல் எரிஞ்சிட்டு தான் என்ன செய்யணும், அறுக்கணும். இவர் கல்லறிய வர்றதுக்கு முன்னாடி அறுத்துப்பட்டு வர்றாரு. இப்படி நான் செஞ்சுட்டேன்னு என்ன செய்கிறதுன்னு கேட்குறாரு. காலை அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இருமி, இப்போ கல்லை எரி, வலா ஹரஜ, குற்றம் இல்லை, முன்னாடி தான் செய்யணும், தெரியாமல் தானே செஞ்ச, அதனால் பரவாயில்லை, இருமி, நீ கல்லை எரிவாயாக, வலா ஹரஜ, எந்த குற்றமும் இல்லை அப்படின்ட்டாங்க. அப்போ முத அறுத்துவிட்டாரு, பின்னாடி தான் கல்லை எரிகிறாரு, அதில் பிழை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் எப்போன்னா அறியாமல் சட்டம் தெரியறதுக்கு முன்னாடி உள்ளது, நீங்கள் போய் மாற்றி செய்யக்கூடாது. கால ஆகரும், இன்னும் ஒருத்தர் கேட்டார், யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஹலக்து கபுல அன் அன்ஹர, நான் வந்து அறுக்கிறதுக்கு முன்னாடியே தலையை மலித்து விட்டேன். ஹலக்குனா மொட்டை போடுறது. ஹலக்து, நான் வந்து தலையை மலித்து விட்டேன். கபுல அன் அன்ஹர, நகருக்கு, நகருண்டா ஒட்டகத்தை அறுக்கிறதுக்கு சொல்லுவாங்க. கபுல அன் அன்ஹர, ஒட்டகத்தை அறுக்கிறதுக்கு முன்னாடியே, ஆடு மாடு அறுக்கிறதுக்கு தபகன்னு சொல்லுவாங்க, ஒட்டகத்தை அறுக்கிறதுக்கு நகரும்பாங்க. கபுல அன் அன்ஹர, ஒட்டகத்தை அறுக்கிறதுக்கு முன்னாடியே அவர் ஒட்டகம் அறுத்தாளாக இருக்கிறார்.
அதனால் ஒட்டகத்தை அறுக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சிட்டேன், வந்து தலையை மலிச்சிட்டேன். ஆனால் எப்போ தலையை மலிக்கணும் முறைப்படி, ஒட்டகத்தையெல்லாம் கல்லில் எரிஞ்சிட்டு அதுக்கப்புறமேல ஒட்டகத்தை அறுத்துவிட்டு அதுக்கப்புறம் தலையை மலித்து இஹ்ராம்லேருந்து விடுபடணும். இவர் என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்டால் அறுக்கிறதுக்கு முன்னாடி மொட்டை அடிச்சுவிட்டு வந்து அறுக்கிறார். ஹலக்து, நான் தலையை மலித்து விட்டேன். கபுல அன்ஹர, அறுப்பதற்கு முன்னாடியே நான் வந்து தலையை மலிச்சிட்டேனே, நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறாரு. கால ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்ஹர் ஒலா ஹரஜ, இப்போ போய் அறு, இன்ஹர், நீ அறுப்பாயாக, அறுக்க முட்டை தான் அடிச்சு விட்ட, முட்டை அடித்த நிலையில் போய் அறுத்துரு, இன்ஹர், நீ நகர் பண்ணு, அறுத்து விடு, ஒலா ஹரஜ, குற்றம் இல்லை, எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதைத்தான் அவர் கேட்குறாரு. கேள்வி அதாவது ஜம்ராவில் வச்சுக்கிட்டு கேள்வி பதில் நடக்குது. இப்போ ஜம்ராவில் வந்து கல்லெறிதல்ங்கிற ஒரு இபாதத்து செய்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. அதுலேயே தான் கவனம் செலுத்தணும்னு இல்லாமல் அங்கே உட்காந்துட்டு என்ன செய்கிறாரு, ஒருத்தர் இல்லை 2 பேர் கேள்வி கேட்குறாங்க. 2 கேள்விக்கும் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, ஏன்டா கேள்வி கேட்க உனக்கு நேரம் கிடைக்கலான்னு சொல்லலை, பதில் சொல்கிறாங்க. அப்போ அந்த ஜம்ராங்கிற இடத்துல வைத்து கொண்டு கேள்வி கேட்பதும் கேள்விக்கு பதிலளிப்பதும் பற்றிய பாடம்ங்கிறதில் அதுக்குரிய மெசேஜ் இதுதான். அதுக்கடுத்து அவர் சஹாபி சொல்கிறார், அப்துல்லா இப்னு அம்ர் சொல்கிறாரு, ஃபமா சுயில அன் ஷையின் குத்திம ஒலா உஹீர, குத்திமை என்றால் முற்படுத்தப்பட்டது, உஹீர என்றால் பிற்படுத்தப்பட்டது. முற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட எதை பற்றியும் அவர்கள் கேட்கப்பட கிடையாது. இல்லா கால இஃபால் ஒலா ஹரஜ, செய்துகள் குற்றமில்லை என்று சொல்லியே தவிர கேள்வி கேட்கப்படலை. அப்படின்னா என்னன்னு கேட்டால், இதை முந்தி செஞ்சுட்டேன், அதை பிந்தி செஞ்சுட்டேன்ட்டு எதை கேட்டானே அதனால் பரவாயில்லை தான் சொன்னாங்க. அந்த நேரத்தில் வைத்து எந்த காரியத்தை முந்தி பிந்தி செய்கிற விஷயத்தில் மாற்றி செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் என்னென்று கேட்டால், இஃபால், செய்துகொள், வலா ஹரஜ, எந்த பிழையும் இல்லை, இதை தான் சொன்னார்கள். அப்போ ஃபமா சுயில, ரசூலுல்லாஹ்விடத்தில் கேள்வி கேட்கப்படவில்லை. அன் ஷையின் குத்திம, முற்படுத்தப்பட்ட ஒரு காரியத்தை பற்றி, ஒலா உஹீர, அல்லது பிற்படுத்தப்பட்ட காரியத்தை பற்றி கேள்வி கேட்கப்பட்டதில்லை. இல்லா கால, அவர்கள் பதில் சொல்லிய தவிர. எப்படி பதில் சொல்கிறாங்க, இஃபால் ஒலா ஹரஜ, இஃபால் ஒலா ஹரஜ என்று பதில் சொல்லாமல் அந்த கேள்வி கேட்கப்படலை. அப்போ கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் என்ன, செஞ்சுக்க பரவாயில்லை. அப்போ அந்த ஹஜ்ஜுங்கிறதுடைய ஒழுங்கு சட்டம் இதெல்லாம் வருவதற்கு முன்னாடி கொஞ்சம் முன்ன பின்ன செஞ்சுருவாங்க, மாற்றி செஞ்சுருவாங்க. அந்த தர்த்தீபுக்கு முறைப்படி செய்யாமல் முந்தி செய்கிறத பிந்தி, பிந்தி செய்கிறத முந்தியமாக செஞ்சுருவாங்க. அப்படி அந்த மாதிரி கேள்வியை சந்திக்கும் போது தான் ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் என்னென்னு கேட்டால், இஃபால் ஒலா ஹரஜ, செஞ்சிக்க குற்றமில்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதில் ஒரு சட்டம் நம்ம உணர்ந்தால் அதுக்கு ஹஜ்ஜுடைய காரியங்களை நம்ம மாற்றி செய்யலான்னு இதை விளங்கிக்கிறக்கூடாது. இது எந்த கட்டத்தில் உள்ள ஒரு விஷயம். இப்போ தான் முதல்ல ஹஜ்ஜுக்கு வர்றாங்க. இஸ்லாம் வந்த பிறகு ரசூலுல்லாஹ் வந்து முதல்ல ஹஜ்ஜுக்கு வர்றாங்க. அதுக்கு முன்னாடி ஜாஹிலியா காலத்தில் உள்ள ஹஜ்ஜை வேண்டாம் செஞ்சுருப்பாங்க. அந்த மக்கள் வந்து இஸ்லாத்தில் இல்லாத காலத்தில், அன்றைய அறியாமை காலத்து காஃபிர்கள் எப்படி ஹஜ்ஜு செய்வாங்களோ அப்படி வேண்டாம் செஞ்சுருப்பாங்க. இஸ்லாமிய முறைப்படியான ஹஜ்ஜை வந்து அவங்க செய்ய மாட்டாங்க, செஞ்சுருக்க மாட்டாங்க. இப்போ தான் அறிகிறாங்க. அப்போ அந்த முறைக்கு தவறு மாற்றி செஞ்சவொன்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார், என்னப்பா இப்படி செஞ்சு விட்டியே, நீ முதல்ல மொட்டை அடிச்சு விட்டு வந்திருக்கிற, அர்த்தத்தில் மொட்டை அடிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் யாராவது கேட்டிருப்பார் அவர்கிட்ட. அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட வந்து வழக்கம் எல்லாம் அப்படி தரேன், அப்படி செஞ்சுட்டானே அப்படிங்கிறாரு. அப்போ அந்த சட்டத்தை வந்து இப்போ தான் அவர் அறிகிறார். முதல்ல அறிஞ்சால் தான் கரெக்டாக செஞ்சுருப்பார். முதல்ல அறிஞ்சிருந்தாரே ஆனால் கரெக்டாக செஞ்சுருப்பார். அறுக்கிறதுக்கு முன்னாடி நான் தலையை மலித்து விட்டேன்னு ஒரு சொல்வாராக இருந்தால், தலையை மலித்த பிறகு தான் அவருக்கு இந்த மெசேஜ் தெரியுது. சக நண்பர்கள் வழியாக தெரிஞ்சிருக்கும். அது கேட்டிருப்பாங்க, என்னப்பா நீ வந்து இன்னும் அறுக்கவே இல்லை, அதுக்குள்ளே முட்டை அடிச்சுட்டு வந்துட்டேன்னு கேட்டிருப்பாங்க யாராச்சும். அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட வந்து என்ன செய்கிறாரு, நான் இப்படி பண்ணிட்டேன்னா என்ன செய்கிறதுன்னு கேட்கும் பொழுது, பரவாயில்லை செஞ்சுக்க. அதனால் இது சட்டங்கள் தெரிகிறதுக்கு முன்னாடி முன்ன பின்ன செய்யலான்ற அர்த்தமே தவிர இன்றைக்கி போயிட்டு எப்படி செய்யலான்னு அர்த்தம் செஞ்சிடக்கூடாது. வழங்குதா? அதுக்கு வந்து செஞ்சு முடிச்ச பிறகு தானே கேட்குறாரு. அப்படின்னா தப்பாக செஞ்சிட்டாருன்னு தான் அர்த்தம். அந்த சட்டம் தெரியலை, தப்பாக செஞ்சிட்டார். தப்பாக செஞ்ச விஷயத்தை பற்றி கேட்கும் போதெல்லாம் ரசூலுல்லாஹ் வந்து இஃபால் ஒலா ஹரஜன் தான் சொன்னாங்க, செஞ்சுக்கே பரவாயில்லைன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது வந்து அடுத்த 125வது ஹதீஸு. 125வது ஹதீஸுக்கு ஒரு பாடம். என்ன பாடம் போடுறாருன்னு கேட்டால், குரானில் ஒரு வசனம் இருக்குது, 17வது சூறாவில் 85வது வசனம் இருக்குது. அந்த வசனத்தையே பாடமாக்குறாரு.
அந்த வசனம் என்ன? ஒமா ஊத்தீத்தும், நீங்கள் வழங்கப்படவில்லை, மினல் இல்மி, கல்வியில் வழங்கப்படவில்லை, இல்லா கலீலன், குறைந்த அளவே தவிர நீங்கள் வழங்கப்படவில்லை. உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற கல்வி என்பது ரொம்ப கம்மியாக தான் தரப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் வழங்கிக்கிற அளவுக்கு உள்ள அறிவு வந்து மனுஷனுக்கு தரப்படலை. நீங்கள் மனுஷன்தான் இருக்கிறல அறிவால் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த ஆடு மாடோட ஒப்பிடையில் வந்தால் நீங்கள் கொஞ்சம் கூட இருக்கலாம். நான் வச்சுருக்கிற அந்த இல்முல வந்து ரொம்ப குறைவாக தான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் உலகத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்கிறான். பாபு கவுலில்லாஹி தாலா, அல்லாஹ்வுடைய கூற்றை பற்றிய பாடம், அல்லாஹ்வுடைய சொல்லை பற்றிய பாடம். என்ன சொல்லு? ஒமா ஊத்தீத்தும், உங்களுக்கு வழங்கப்படவில்லை, மினல் இல்மி, கல்வியில் உங்களுக்கு வழங்கப்படவில்லை, இல்லா கலீலன், குறைந்த அளவே தவிர, அதாவது குறைந்த அளவு தான் வழங்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற சொல்லை பற்றிய பாடம். அப்போ கல்வி வந்து நம்ம எல்லாம் தெரிஞ்சவர்கள் கிடையாது, தெரியாத விஷயம் ரொம்ப இருக்குது, அதை சொல்லக்கூடிய ஒரு பாடம் அப்படின்னு சொல்லி பாடம் போட்டார். பாடம் போட்டுட்டு அதுக்கு ஹதீஸை கொண்டு வர்றார். பாடத்தலைப்பே குர்ஆன் வசனம் தான் பாடத்தலைப்பு. 125வது ஹதீஸ். ஹதஸனா கைஸ் இப்னு ஹஃப்ஸின், எங்களுக்கு கைஸ் இப்னு ஹஃப்ஸ் என்பவர் வந்து அறிவித்தார். அவர் சொன்னார், ஹதஸனா அப்துல் வாஹித், எங்களுக்கு அப்துல் வாஹித் என்பவர் அறிவித்தார். அவர் சொல்கிறாரு, ஹதஸனல் ஆமஷு, ஆமஷ்ங்கிறது வந்து அவருடைய பட்ட பேர். அவருடைய நிஜ பேர் என்னென்னு கேட்டால் சுலைமான் இப்னு மிஹ்ரான். ஹதஸனல் ஆமஷு சுலைமான் இப்னு மிஹ்ரான் வருதில்ல, சுலைமான் தான் அவருடைய பேர். ஆமஷுங்கிறது ஒரு பட்ட பேர் அவருக்கு. அதனால சுலைமான் இப்னு மிஹ்ரான் என்ற ஆமஷ் எங்களுக்கு சொன்னார். ஹதஸனல் ஆமஷு, ஆமஷ் என்பவர் சொன்னார். அவர் ஆமஷ் யார் என்று கேட்டால், அவருடைய நிஜ பேர் என்னவென்று கேட்டால் சுலைமான் இப்னு மிஹ்ரான். சுலைமான் இப்னு மிஹ்ரான் என்ற ஆமஷ் என்பார் நமக்கு அறிவித்தார். யார் வழி அறிவித்தார்னா ஹத்தஸ, அவர் அறிவித்தார். அன் இப்ராஹீம், இப்ராஹீம் வழியாக அவர் அறிவிக்கிறார். அவர் ஹத்தஸ அறிவிக்கிறார். அன் அல்கமா, அல்கமா வழியாக அவர் அறிவிக்கிறார். அவர் அறிவிக்கிறார் அன் அப்துல்லா, அப்துல்லா வழி. அந்த அல்கமா வந்து அப்துல்லா வழி அறிவித்தார்னு வந்தாலே அந்த அப்துல்லா வந்து இப்னு மசூத் தான். இந்த அல்கமா வந்து இப்னு மசூதரே அப்துல்லா நிறைய பேர் இருந்தாங்கல்ல. அப்துல்லா இப்னு உமர் இருந்தாங்க, அதை இப்னு உமர்னு நம்ம சொல்லுவோம். அப்துல்லா இப்னு அப்பாஸ் இருந்தாங்க, அவங்கள இப்னு அப்பாஸ்ன்னு சொல்லுவோம். அப்துல்லா இப்னு மசூத் இருந்தாங்க, அவங்கள வந்து இப்னு மசூத் என்று நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி வந்து வெறுமனே அப்துல்லான்னு வந்துச்சின்னு சொன்னால் அது அந்த எந்த அடிப்படையில் வருதுங்கிறத வச்சு முடிவு எடுத்துக்கிடுவாங்க. இங்கே அல்கமா அப்துல்லான்னு வர்றதுனால இப்னு மசூதிட்ட தான் இவர் மாணவராக இருந்தார். அதனால் அல்கமா வழியாக அறிவிக்கப்படுகிறது. அவர் சொல்கிறாரு அன் அப்துல்லாஹி, அப்துல்லா வழியாக அறிவிக்கிறார். அப்துல்லா என்ன சொல்கிறார்? கால அப்துல்லா சொல்கிறாரு, பைனா அன அம்ஷி, நான் நடந்து கொண்டு இருந்த போது. பைனான்னா அந்த போதுங்கிற இடத்துக்கு சொல்லுவாங்க அந்த வார்த்தையை, பல தடவை சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு. பைனா அன அம்ஷி, நான் நடந்து கொண்டிருந்த பொழுது. மான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நான் ரசூலுல்லாஹ் நடந்து போயிட்டுருக்கிறாங்க, கூடவே இவர் நடக்கிறாரு. பைனா அன அம்ஷி மான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட நான் நடந்து கொண்டிருக்கும் பொழுது. எங்கே நடந்து போகிறேன்னு கேட்டால் ஃபி ஹரிபில் மதீனத்தி, மதீனான்னா மதீனாங்கிற ஊர். ஹரிபுன்னு சொன்னால் மதீனாவில் வந்து பாழடைஞ்ச பகுதி. மதீனாவில் வீடுகள்லாம் இடிஞ்சு கிடிஞ்சு ஏதோ தெரு இருக்கும் போல இருக்குது. அப்படி ஒரு தெரு வழியாக ரசூலுல்லாஹ் போகிறாங்க. மதீனாவில் நகராக இருக்கிறனால வீடுகள் தான் இருக்கும். இருந்தாலும் சில பகுதிகள் என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த பழைய வீடுகள்லாம் இடிஞ்சு கவனிப்பாரற்று விடப்பட்ட சில ஏரியாக்கள் இருக்கும். அப்படி ஒரு தெருவில் ரசூலுல்லாஹ் போகிறாங்க. ஃபி ஹரிபில், ஹரிப்னா ஹராபாக போனது, ஹராப்னா நாசமாக போனது. ஃபி ஹரிபில் மதீனத்தி, மதீனாவுடைய பால்பட்ட பகுதியில் ரசூலுல்லாவோடு நான் நடந்து போனேன். போகும்போது ஒகுவ அவர்கள்னால் நபி அவர்கள் எத்த வக்கவு அல அசீபின் மாஹூ, அசீபு என்றால் அந்த கைத்தடி இருக்குல்ல, அந்த கைத்தடி வந்து அந்த பேரிச்ச மட்டை இருக்குல்ல அதை கைத்தடியாக வச்சுருந்தாங்கன்னு அசீபுன்னு சொல்லுவாங்க. அசான்னு சொன்னாங்கன்னா வேறு மரத்துடைய கைத்தடியை அசான்னு சொல்லுவாங்க. பேரிச்ச மட்டை இருக்கும்ல அதே ஒரு கைத்தடி மாதிரி தான் இருக்கும். அது ஓரத்தெல்லாம் ஒதுக்கி செதுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது ஒரு கைத்தடி மாதிரி ஊண்டிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும்.
இதில் ரசூல்லா என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்டால் ஓஹோ எத்த வக்கவோ ரசூல்லா ஊன்றி கொண்டு சென்றார்கள் அலா அசீபின் ஒரு பேரிச்சங்கைத்தடியோடு மாஹூ தன்னோடு ஒரு பேரிச்சங்கைத்தடியின் மீது ஊண்டி கொன்றே ரசூல்லாவோட நடந்து சென்றேன். ரசூல்லா வந்து தடியை ஊண்டிக்கிட்டு வர்றாங்க, நானும் அவங்க கூட போய்கிட்டுருக்கிறேங்கிறார். அப்போ ரசூல்லா வந்து ஒரு பாலா போன ஒரு பகுதியில் நடந்து போகிறாங்க. போகும்போது என்ன செய்கிறாங்க, ஒரு கைத்தடி வேறு வச்சு ஊண்டிக்கிட்டு போகிறாங்க. அந்த கைத்தடி வந்து பேரிச்ச மட்டையினால் ஆன கைத்தடியாக இருந்தது. அந்த போவது நானும் சேர்ந்து போனேன் அப்படிங்கிறாரு. அதனுடைய தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், நாளைக்கு உள்ள பாடத்தில் பார்ப்போம்.